வணக்கம், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன் அன்றும் இன்றும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான வடாம் வெரைட்டி ஜவ்வரிசி வடாம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். 1/4 கிலோ ஜவ்வரிசியை நான் ராத்திரியே நல்லா ஊற போட்டிருக்கேன். இது நல்லா ஊறியிருக்கு. இதை மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு போகிறேன். இதில் ஆட் பண்ணுறதுக்கு பச்சை மிளகா உப்பு பேஸ்ட் இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ண போகிறேன். 2 மூடி எலும்பிச்சம்பழம் இதுக்கு தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடணும். இப்போ இதை கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் நல்லா வேக வச்சுடலாம். இது ரொம்ப திக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நல்லா தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா இதை கரைய விடணும். இது கொஞ்சம் அடி பிடிக்காமல் ஒரு மீடியம் ஹீட்டில் நம்ம கலரிண்டே இருக்கணும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனப்புறம் நம்ம பச்சை மிளகா உப்பு பேஸ்ட் போட்டுடலாம். இந்த லெமன் ஜூஸும் போட்டுடலாம். போட்டு இது நல்லா ஆறட்டும். கொஞ்சம் ஆறினா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இது நல்லா ஆறிடுத்தும். இப்போ கொஞ்சம் அந்த திக்னஸும் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த தட்டில் விட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி விட்டால் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே இருக்கும். இது நல்லா மெல்லிஸாகவும் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தேன்னாக்க இது ரொம்ப ஓடாது. ஸோ இந்த மாதிரி இதை நம்ம இப்போ ஷீட்லேயும் வச்சுடலாம். இது நல்லா ஆறினதுனால நான் பிளாஸ்டிக் ஷீட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஹாட்டாகவே போடலான்னாக்கா நல்லா துணியில் போடலாம். பட் பிளாஸ்டிக் ஷீட்டில் போடும்போது நல்லா வடாத்து மாவு நல்லா ஆறி இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி போயிருக்கு. நான் இதை ஒரு 3 days வச்சுருந்தேன். ஸோ எல்லா வடாவுமே நம்ம 2-3 நாள் காய வச்சுருந்தாலும் ஒரு 10 to 15 days ஒன்ஸு ஒரு தடவை வெயிலில் 2-3 தடவை போட்டு எடுத்திருந்தாக்க உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம பொரித்து பார்க்கலாம். ஜவ்வரிசி வடாம் ரெடி. இது நல்லா ஒயிட்டாகவும் வந்திருக்கு. எப்போவுமே நம்ம லெமன் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஏன்னாக்கா இது தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடுதுனாக்கா உப்பு அப்புறம் கொஞ்சம் தூக்கலாக ஆகிடும். ஸோ அது எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி லெமன் ஜாஸ்தி ஆகிடுதுன்னா கொஞ்சம் செவந்து போயிடும். ஸோ இது நம்ம எல்லாமே அந்த 2 ஐட்டமையும் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டோன்னாக்கா நம்மளுக்கு இந்த வடாம் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.